பிரதமர் மோடி வந்து விஜய் பார்த்து பயப்படுறாரு நம்ம எடுத்துக்கலாமா? தாராளமா நீங்க சொல்லுங்க. அதை விஜய் சொல்லிட்டாருன்னா நான் விஜய் பாராட்டுறேன். நீங்க ஏன் சொல்றீங்க? இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டாம் அந்த பழமொழி எல்லாம். விஜய் 24 எல்லா தொகுதியிலும் நின்று இருந்தா பாராட்டியிருப்பார். நீங்க வன்மத்திலையும் கால் பண்ணி சொல்லி மத வெறியோட வாய். அதை எப்படி நம்ம மத வெறியை எடுத்துக்க முடியும் விஜய் வர்றதை? அதுக்கு அரசு தான் வந்து ஜனநாயகனா இருக்கட்டும் இல்ல சிபிஐ வழக்கா இருக்கட்டும், இது ரெண்டையுமே வந்து பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை. விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைன்னு எடுத்துக்கலாமா சார்? இது நாம் தமிழர் கட்சி விஜய் தான் குற்றவாளின்னு சொல்றாங்க. ஸ்டாலின் அதை சொல்லல. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் நெருக்கம்னு எடுத்துக்கலாமா? தொடர்ந்து நீங்க சொல்றீங்க ராகுல் கூட கூட்டணிக்கு போயிடுவாங்க. இப்போ வரைக்குமே வந்து ராகுல் கூட நாங்க கூட்டணி வைக்க போறோம், காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போறோம்னு விஜய் எந்த அவருடைய தரப்புல இருந்து ஹரிச்சந்தர் உத்தமர் சொன்னதான் செய்வாரு அவரு அப்படின்னு மோடி நம்பிடணும். அவருக்கு கடந்த காலமே பச்சவந்தி தானு தெரியும். இருமுனை போட்டி தான் தமிழகத்துல இருக்கு. அது திமுக தாவேக்கு மட்டும்தான் இருக்குது. இது ஆசைக்கு சொல்லிக்கிடலாம், அற்பத்தனமா சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் தான் உச்சம், நான் தான் அற்பத்தனமா அற்பர்கள் சந்தோஷப்படுறாங்கல்ல, அப்படி சந்தோஷப்பட்டுக்கலாம். இதே போற இடத்துக்கெல்லாமே வரக்கூடிய கூட்டமா இருக்கட்டும், அந்த மக்களுடைய வரவேற்பா இருக்கட்டும், நம்ம அதை வந்து மறுக்க முடியாதுல்ல சார்? கண்டிப்பா கூட்டம் வருது, அதுல யாருமே மறுக்கிறதுக்கு இல்ல. 41 பேர் கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்டி சேர்த்ததுனால இறந்தே போயிருக்கிறாங்க. பட் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். தொடர்ந்து வந்து தாவேக்கா வந்ததுக்கு அப்புறமா வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கு அப்படின்னா அது அதிமுகவை தான் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. என்ன ஆதாரம்? இப்போ எடப்பாடி கட்சிக்கு வந்து 10,000 பேர் மனு தாக்கியிருக்காங்க, 15 கோடி கலெக்ஷன் ஆயிருக்கு. விஜய் பனையூரில் போய் எத்தனை பேர் வேட்புமனு கேட்டு நாமினேஷன் கொடுத்துருக்காங்க? சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். உங்களுக்கு தெரியும் அரசியலில் வந்து நிறைய மாற்றங்கள் திடீர்னு நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து திடீர்னு வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் ஆக போகிறோம், கண்டிப்பாக தாவேக்காவோட விஜய் தான் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொன்னாங்க. நேற்றுலேருந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல விஜய் வந்து இந்த 2026 தேர்தலை சந்திப்பாரா, முதல்ல தேர்தல் களத்துக்கு வருவாரான்னு கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது 39 வேட்பாளர்களை நிறுத்துவது எளிது. அந்த 2024 தேர்தலில் விஜய் கோட்டை விட்டால் தான் அவருக்கு இவ்வளவு கஷ்டமும் சிரமங்களும் சுனாமி மாதிரி அவரை சுழண்டு அடிக்குது. நீங்கள் கமலஹாசன் வரும்போது 39 வேட்பாளர் போட்டுட்டார். 1-2 குறைஞ்சிருக்கலாம், நியர்லி 39 போட்டுட்டார். டாக்டர் ராமதாஸ் 89 மக்களவைத் தேர்தலில் தான் வந்தார். தினகரன் முதல்ல சந்தித்தது மக்களவைத் தேர்தல் தான். இப்போ நீங்கள் அலைக்கு பயந்தவன் கடலில் இறங்கி குளிக்க முடியாது. நீங்கள் பாராளுமன்ற தேர்தல்னால் ராகுல் காந்தி தான் ஜெயிப்பார், ராகுல் காந்தி தான் ஜெயிப்பார், ராகுல் காந்தி ஜெயிப்பார் நீங்கள் மனவலி மற்றும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலையும் வேட்பாளர் கிடைக்க மாட்டாங்க. நீங்கள் பாராளுமன்ற தேர்தலே கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்திருக்கக்கூடாது. 39 வேட்பாளர் கண்டுபிடிச்சி கரெக்டாக போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் சீமான் 8.2 விழுக்காடு எடுக்கிறாரு, சட்டமன்றத்தை எடுத்தோட அதிகம் எடுக்கிறாரு. அப்போ ஒரு புது கட்சிக்கு ஏன் பாராளுமன்ற தேர்தலை கண்டு பயம்? அப்போ உங்களோட நோக்கம் பாராளுமன்ற தேர்தலை கண்டு பயம் அல்ல. நீங்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டால் அது ராகுல் காந்திக்கு நஷ்டமாயிரும்னு நீங்கள் ஒரு மிஷினரி சப்போர்ட்டோட, ஃபாரின் ஒரு குரூப்போட ஒரு சப்போர்ட்டோட, ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸியோட ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு நீங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது அரசியல் களத்துக்குள்ளே. அதனால் நீங்கள் சிஏஏ எதிர்ப்புன்னு மோடிக்கு எதிரான ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிடுங்கன்னு ஒரு பெரிய ஒரு சதி திட்டத்தோட கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடாட்டு களத்துக்குள்ளே வராமல் இருந்தது விஜயோட தவறு. அது பிஎம்ஓ, ஐபி மூலமாக பிஎம்ஓ, ரா, மற்ற எல்லா சென்ட்ரல் ஏஜென்சிஸும் இவங்க நோக்கத்தில் ஒரு பெரிய பின்புலம் இருக்குது. அந்த பின்புலம் மோடிக்கு எதிராட்டு ராகுல் காந்திக்கு ஆதரவான பின்புலங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் விஜய்க்கு வந்து பெரிய ஒரு இடர்பாடை கொடுக்குது. அப்போவே நான் சொன்னேன், இது பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறெல்லாம் பார்க்காதீங்க. இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தல் மாதிரி ஆயிட்டு, பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே நிறைய பேர் நல்ல வாக்கு எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் 2019 பாராளுமன்ற தேர்தலில் எடுத்ததை விட தினகரன் சட்டமன்ற தேர்தலில் குறைவாக தான் வாக்கெடுத்தார். 2019 மக்களவை தேர்தலில் கமலஹாசன் எடுத்ததை விட சட்டமன்றத்தில் ரொம்ப குறைவாக தான் எடுத்தார். அப்போ நீங்கள் பாராளுமன்ற ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம் திரும்ப சொன்னோம். புஷியானது நம்மகிட்ட பேசினார், அவர்கிட்டையும் சொன்னோம் கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னோம். ஆனால் ஜான் ஆரிக்கசாமிங்கிற ஒரு அந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன் குரூப்பு, ஒரு லயலோ மிஷினரி குரூப்பில் இருந்து வந்தவர் வந்து அது ராகுல் காந்தியை பாதிச்சிடும்,
மோடிக்கு லாபமாயிடும், நம்ம இந்த இடத்துக்குள்ளே வேட்பாளர் நிறுத்தக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது மோடி சைடில் வந்து பெரிய ஒரு கோபத்தை கொடுத்துச்சு. அரசியல் களத்துக்குள்ளே ஒருத்தர் வரும்போது தான் வளர்கிறதுக்கும் தான் பெருசாகிறதுக்கும் ஒரு முடிவெடுத்து அரசியலுக்குள்ளே வரலாம். எல்லா கட்சிகளுமே சரியில்லைன்னு சொல்லி எடுக்கலாம். இப்போ நாம் தமிழர் சீமான் சொல்கிறா இல்லையா, திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள், இது அவர் கருத்து, நம்ம அதை அவர் கருத்து சொல்லட்டு. பட் 4 பேரையும் எதிர்த்து நான் தனியாக வந்திருக்கிறேன், என்ன ஆதரிங்கன்னு ஒரு கருத்தை கொடுக்குறாரு. இவர் வரும்போதே ராகுல் நல்லவர், அவர் தூய்மையானவர், அவர் நேஷனல் கிராடில் ஊழல் பண்ணலை, அவருக்கு அப்பா போபர்ஸில் திருடலை, அவங்க பாட்டி எமர்ஜென்சியை கொண்டு வந்து நாட்டில் சர்வாதிகாரத்தன்மையோட நடக்கலை, காங்கிரஸ்காரன் எவனும் ஊழல் கிடையாது, காங்கிரஸ்காரன் எவனும் வாரிசு அரசியல் கிடையாதுன்னு ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் தூய சக்தி, பாஜக தீய சக்தின்னு ஒரு எண்ண ஓட்டத்தை மறைச்சி கொண்டு வராரு. இதனால இப்போ மோடி என்ன நினைக்கிறாருன்னா, இவர் 26ல் நின்று ஒரு பலத்தை நிரூபித்தாருன்னா 29ல் மீண்டும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் போவார். அந்த மிஷினரி குரூப்பும் அந்த மதமாற்ற குரூப்பும் சந்தேகப்படுறாங்க. அவங்க வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக தான் இவரை திருப்புவாங்க, மோடிக்கு எதிராக தான் திருப்புவாங்க. அது கேரளாவில் இவருக்கு செல்வாக்கு இருக்குது. கேரளாவில் உள்ள ஓட்டர்ஸ் வந்து யூடிஎஃப்க்கு ஆதரவாக இவர் திருப்புவார் பார்லிமெண்ட்டில். புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தென் மகாராஷ்டிரா, மும்பை, டெல்லி போன்ற தமிழர் வாழும் பகுதியிலெல்லாம் இது பண்ணுவாங்க. கூடுதலாக கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதிக்குள்ளேயும் ஜோசப் விஜய் போய் மோடிக்கு எதிரான ஒரு பெரிய அரசியலை முன்னெடுப்பார். அப்போ அவரை வந்து க்ரஷ் பண்ணணும், அடித்து தவிர்க்கணுங்கிற முடிவு பாஜக தலைமையிலேருந்து எடுக்கிறாங்க. அதன் விளைவில் இன்றைக்கி வந்து அவர் தனிச்சின்னம் கிடைக்கும்னு ஒரு இது கொடுக்குறாங்க. ஆனால் சமீபத்தில் வந்து எனக்கு கிடைத்த தகவலின்படி 3 வருஷம் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் தான் தனிச்சின்னம் வந்து ஒரு புது கட்சியை கொடுப்பாங்க, அல்லது நிற்கிற தொகுதிக்கு ஒரு சின்னம் தான் அது கிடைக்குங்கிற ஒரு தகவலும் இருக்குது. இது சின்னம் யூனிஃபார்ம் சின்னம் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி வருது. அடுத்து எந்த படத்துக்கும் இல்லாத பிரச்சனை ஜனநாயகம் படத்துக்கு வந்து நிற்குது. அடுத்து வந்து சிபிஐ விசாரணை வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து அந்த இதை பண்ணுறாங்க. தென் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இவருக்கு அவதாரம் சரின்னு சொல்கிறாங்க. இப்படி பல அம்சங்கள் சுழன்று சூறாவளி ஆட்டு இவருக்குள்ளே வருது. இவர் கூட நிற்கிறவங்களும் இப்போ நமக்கும் வந்துருமோன்னு பல தரப்பும் வந்து ஜேபிஆர்னாலும் சரி, இவர் ஜேசிடி பிரபாகரன் போன்றவங்களாம் சரி, நமக்கும் இதில் எதுவும் வருங்கிற ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கும் பெருசாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இல்லை இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வந்து அதை அரசியலை சந்திப்பாரா மாட்டாரா விஜய், அதுக்கான பாசிபிள் இருக்கா இல்லையா? அதாவது மேடம், அரசியல் களத்துக்குள்ளே சந்திக்கவும் தான் நிற்க முடியும். இந்த பிரச்சனைக்கே இதுவரை அவர் ஒரு கருத்து சொல்லாதது தவறு. ஓகே, அதாவது ஜனநாயகம் படம் தொடர்பாக ஸ்டாலின் படத்தின் பேரை போடாமல் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, பராசக்திக்கும் சேர்த்து. அடுத்து ராகுல் காந்தி அதுக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. சீமான் இந்த பட விஷயத்துக்கு, கரூர் விஷயத்துக்கு விஜய் அரெஸ்ட் பண்ண சொல்லக்கூடிய சீமான் பட விஷயத்துக்கு சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறார், சீமான் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு. அப்போ நீங்கள் உங்களுக்கான பாதிப்பு, உங்கள் ப்ரொடியூசருக்கான பாதிப்பு, நீங்கள் சட்டத்தின் துணை கொண்டு அதை நிற்கிறீங்க. ஆனால் அரசியல் இயக்கங்கள் 3 பேர் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரவாக நிற்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனையில் உங்களுக்கு என்ன நடந்திருக்குது, இது நியாயமாக சரியாங்கிற நீங்கள் கருத்து சொல்லணும். ஓகே, நீங்கள் கருத்து சொல்லாமல் இருக்கிறது வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு அனுதாபம் இருக்கும், பட்டு ஒரு தலைமையாக வாக்கு வாங்கி மக்கள் மத்தியில் வர்றதுக்கு தகுதியற்றவர்னு ஆகிப்போகுது. ஓகே, ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய மாசு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பேசும்போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா ராகுல் காந்திக்கு அது ஒரு பொலிட்டிக்கலில் மைலேஜ் கொடுக்கும், அதனால் வந்து விஜய் வந்து முடக்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய இஷ்யூவையும் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? அப்போ பிரதமர் மோடி வந்து விஜயை பார்த்து பயப்படுறான்னு நம்ம எடுத்துக்கலாமா? தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். அதை விஜய் சொல்லிட்டாருன்னா நான் விஜய் பாராட்டுறேன். நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேண்டாம் அந்த பழமொழியெல்லாம். இல்லை சார், நீங்கள் தான் சொல்கிறீங்க என்கிட்ட, என்ன அப்படின்னா ராகுல் காந்திக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வந்து விஜய் வந்தால் கிடைச்சிரும், நீங்கள் தான் சொல்கிறீங்க. ராகுல் காந்திக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஓகே, அப்போ விஜய் வந்தால் பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றது தானே அது கான்செப்ட். விஜய் 24லே எல்லா தொகுதியிலையும் நின்று இருந்தால் பாராட்டியிருப்பார். நீங்கள் வன்மத்திலையும் கால் பண்ண சொல்லி மத வெறியோட வாரீங்க. அதை எப்படி நம்ம மத வெறியை எடுத்துக்க முடியும் விஜய் வர்றதை? கண்டிப்பாக மத வெறி தான். பாஜக கூட்டணியில் ஜான்குமார் வந்து மந்திரியாக இருக்கிறார். அவர் பாஜக வந்து கிறிஸ்தவருக்கு லாகா கொடுக்கலன்னு பேசுகிறார், கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாரு.
பொங்கல் விழாவை கொண்டாடலை. ஸோ இதை தாண்டி இதில் என்ன இருக்க முடியும்? ராகுல் காந்தி வந்து வாரிசு அரசியல், ஊழல் பேர்வழி, எமர்ஜென்சி, போபர்ஸ் ஊழல், இராணுவத்து வாங்கின தடவாளத்துக்கே ஊழல் பண்ணவங்க, அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா சோனியாவுக்கு மக ராகுலுங்கிற தவிர வேறு என்ன இருக்க முடியும்? மோடி மோசம், ராகுல் நல்லவருங்கிறதுன்னா மக்கள் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. மக்கள் மோடிக்கு ஆதரவாக தானே தீர்ப்பளித்து சாதாரண ஒரு மோடியை வந்து பிரதமராக 3 முறை வச்சுருக்காங்க. 4வது முறையும் மக்கள் அவரை கொண்டு வர நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இவர் மோடி பாசிச பாஜகன்னும் ராகுல் ஊழல் பெருச்சாளி, போபர்ஸ் திருடர், ராஜீவ் காந்திக்கு மகன் ராகுல் அயோக்கியர்னு பேசுகிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால தான் இதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் சதி இருக்கா. இவரோட பாப்புலாரிட்டியில் நல்ல டான்ஸர், அவருக்கு இந்துக்கள் ஆதரவு இருக்குது. அதை வந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக திருப்பி மோடிக்கு எதிராக சதி செய்துக்குள்ள ஒரு சூழல் இருக்காங்கிற விசாரணைகள் நடக்குது. இப்போ வந்து பாஜக அரசு தான் வந்து ஜனநாயகனாக இருக்கட்டும், இல்லை சிபிஐ வழக்காக இருக்கட்டும், இது ரெண்டையுமே வந்து பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை. விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கைன்னு எடுத்துக்கலாமா சார்? இது நாம் தமிழர் கட்சி அது விஜய் தான் குற்றவாளின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் அதை சொல்லலை. அப்போ ஸ்டாலின் விஜய்க்கு ஆதரவாட்டு விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் நெருக்கம்னு எடுத்துக்கலாமா? விஜய் நல்லவர், யோக்கியர், எந்த தலைவரும் தோன்ற இது பண்ண மாட்டாருன்னு விஜய் மேலே வழக்கே போடலை ஸ்டாலின். அப்போ ஸ்டாலின் பழிவாங்கல்ல, ஸ்டாலின் புத்தர் புனிதர்னு சொல்லிடலாமா? கேட்குறேன் நான். நீங்கள் அப்படி கேட்குறதுக்காக தான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை நான் எதிர்கேள்வியாக வைக்கிறேன். ஸ்டாலின் ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா, நடவடிக்கை எடுத்தால் இவர் ஒரு வேளையில் எடப்பாடி கூட போயிடுவாரோங்கிற ஒரு அச்சம் ஸ்டாலினுக்கு இருக்குது. மோடி ஏன் நடவடிக்கை எடுக்காருன்னா, தப்பு பண்ணிட்டாரு, இதில் நடவடிக்கை எடுத்து முடக்கி போடலைன்னா நாளைக்கு ராகுல் காந்தி கூட 29 போயிடுவார். அதனால் நடவடிக்கை எடுத்து முடக்கணும்னு மோடி நினைக்கிறார். இல்லை, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, விஜய் இந்த ஜனநாயகன் படத்தை வச்சும் சிபிஐ வழக்கை வச்சும் எப்படியாவது கூட்டணிக்குள்ள இழுத்து அதிமுகவோட கூட்டணிக்குள்ள வச்சு பாஜக தமிழகத்துக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கப்படுதே. இல்லை, அந்த பார்வை முன்வைக்கப்படுது. 199 விழுக்காடு அதுதான் சொல்கிறாங்க. நான் மறுக்க வரல. தமிழிசை அம்மையார், நயனார் நாகேந்திரன் போன்றவங்கள்லாம் அந்த பார்வையை தான் முன்வைக்கிறாங்க. பட் நான் மட்டும் அதில் ஒரு மாறுபட்ட பார்வை வைக்கிறேன். விஜய் சட்டமன்றத்தில் அரசியல் சக்தி ஆயிட்டா மக்களவை தேர்தலில் ராகுலுக்கு ஆதரவாக தான் போவார். அப்போ ராகுலுக்கு ஆதரவாக களத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு தீய சக்தியை மோடியை பொறுத்தவரை அது தீய சக்தி தான். முற்றும் முதல்ல சசிகலாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவாங்கங்கிறது என்னோட பார்வையாக இருக்குது. அதில் ஓகே, இப்போ ஜனநாயகன் படத்தையுமே வந்து ஏன் வந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கிறாங்க? எனக்கு ஒரு சாதாரண படம், விஜயோட கடைசி படம் எடுக்கட்டும், ஓகே ரிலீஸ் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுற வேண்டியதானே. இதை தேதி குறிப்பிடாமல் உடனே நீங்கள் கோர்ட்டில் போடாமல் தேதி கொடுத்து உடனே நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும். அது விஜய் படமாக்கும், அடுத்த நாளே தீர்ப்பு கொடுக்கணும். என்ன நீதித்துறைன்னு ஒரு அப்ளிகேஷன் போடலாமே, உடனே போடலாமே. டிலே பண்ணக்கூடாது, தேதி குறிப்பிடாமல்லாம் பண்ணக்கூடாது, குறிப்பிட்டு தான் பண்ணணுன்னு உடனே சட்டத்தின் துணை கொண்டு உங்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக ஒரு இதை விஜய் கேட்கலாமே. அல்லது தாவேக்கா சார்பாக தேதி குறிப்பிடாமல் எப்படி தள்ளி வைக்கலான்னு ஒரு அறிக்கை விடலாமே. உங்கள் கேள்வியிலேருந்து அவங்க குழு எடுத்து செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன் விஜய் வந்து தொடர்ந்து எந்த விஷயத்தை பற்றியுமே பொதுமக்கள்கிட்டையோ இல்லை வெளியில் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சோ எந்த விஷயத்தையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சார்? சொன்னால் எதிர்கேள்வி வரும், அதில் எக்ஸ்போஸ் ஆக நேரிடும். அதை அவர் தவிர்க்க பார்க்குறாருன்னு தான் நான் கருதுகிறேன். ஓகே, எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். மாறுபட்ட கேள்விகள் வரும், அதற்கு பதில் சொல்லுவதற்கு திறமை வேணும். அந்த திறமையற்றவராக விஜய் இருக்கிறாருன்னு தான் பார்க்குறேன். சார், இப்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே வந்து விஜய் அடிபணிஞ்சு இல்லை ஓகே அப்போ வந்து பாஜக சொல்கிறதுக்கு நம்ம ஏற்றுட்டு போயிடலாம் அப்படின்னு பயப்படுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? பாஜக இவரை சரண்டர்னாலும் ஏற்றுக்கக்கூடாது, 29 ராகுல் கூட போயிடுவார், அதனால் அடித்து பொழிச்சிடணுன்னு பிஎம் மோடி தரப்பில் நினைக்கிறாங்கிற ஒரு கருத்தும் இருக்குதுல்ல. நீங்கள் வந்து பரவலாக 90 விழுக்காடு 99 விழுக்காடு உள்ள கருத்துக்கு என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க, மிரட்டி பணிய வைக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. நான் அதையும் தாண்டி இவர் 26 அரசியல் சக்தியானா 29 ராகுலுக்கு சப்போர்ட்டாக போகிறாரு. அப்போ ராகுலுக்கு சப்போர்ட்டாக போகிறவரை எந்த அளவுக்கு உடைச்சி அடித்து காலி பண்ண முடியுமோ காலி பண்ணக்கூடிய வேலை தான் ஜனநாயகத்திலையும் இந்த விசாரணைக்கு அழைக்கிறதுலையும் ஐடி ரைடு சம்பந்தமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய அஃபிடவிட்லேயும் நடக்குதுன்னு நான் சந்தேகப்படுறேன். இல்லை, தொடர்ந்து நீங்கள் சொல்கிறீங்க ராகுல் கூட கூட்டணிக்கு போயிடறான்னு. இப்போ வரைக்குமே வந்து ராகுல் கூட நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம், காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க போகிறோம்னு விஜய் எந்த அவருடைய தரப்புலேருந்து அவர் ஹரிச்சந்தர் உத்தமர் சொன்னதான் செய்வார் அவர் அப்படின்னு மோடி நம்பிடணும். அவருக்கு கடந்த காலமே பச்சவந்தித்தனம்னு தெரியும். ஈழத்தலைமை பிரச்சனை நடக்கும்போது எதையோ ராகுல்கிட்ட போய் ராஜ்யசபா கேட்டவர் தானே. அப்போ 29 கேட்க மாட்டாருன்னு எப்படி முடிவெடுக்க முடியும்?
எப்படி சான்ஸ் எடுக்க முடியும்? அவர் போயிட்டாருன்னா அவருக்கு செல்வாக்கு ராகுலுக்கெல்லாம் ஆதரவாக வரும். இல்லை, தொடர்ந்து அவங்க தைரியமாக அறிவிச்சிருக்கலாம்ல. நீங்கள் சொல்கிறீங்க. இப்போவுமே நேற்று கூட ஒரு கூட்டம் போட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து பலமான கூட்டணியாக இருக்குது, ஒரு சில கருத்து வேறுபாடு தான் இருக்குன்னு பலமாக தான் இருக்காங்க, சந்தேகமே இல்லை. எந்த விதத்துலையுமே வந்து அப்போ வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போக போகிறது இல்லையே. கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க திமுக கூட தான் இருப்பாங்க. 22 எம்பி இருக்குது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு 2 தடவை தமிழ்நாட்டை ஸ்வீப் பண்ணி கொடுத்துருக்காரு. கன்னியாகுமரி தவிர டெபாசிட் இழந்த காங்கிரஸுக்கு இது பெரிய பூஸ்ட்டு. விஜயை காட்டி பேர வலிமையை பெருக்க பார்த்தாங்க. ஸ்டாலின் அதில் ஈல்டாகாததுனால அவங்க கூட்டணி ஆட்சியை இப்போ கேட்கல. அந்த ஜனநாயகம் ட்வீட்டில் கூட ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு பேரை போடலை. ஸோ அவங்க ஒரு மறைமுகமாக விஜயை பயன்படுத்தியிருக்காங்களே தவிர திமுக கூட்டணியில் திமுகவோட தொடர்றதுக்கே அவங்க விரும்புகிறாங்க. தாவேக்கா திமுக கூட தொடர விரும்புதுன்னு காங்கிரஸ் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸ் நீங்கள் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, தொடர்ந்து இது வரைக்கும் தாவேக்காவோ சரி காங்கிரஸோ சரி அந்த நிலைப்பாடை தெரிவிக்கவே இல்லை. காங்கிரஸ் தெரிவிக்கலை, இவர் தான் வழியை போய் தெரிவிக்கிறாரு. ஓட்சோரிய அறிக்கைக்கு ஒரு பாராளுமன்றத்தை தூக்கி ராகுல் ஊர்வலம் போனதுக்கு கைது செய்யப்படுறாரு. தமிழ்நாட்டிலேருந்து மொதல் ஆளாக ராகுல் கைதை கண்டித்து எக்ஸலத்தில் பதிவிடுறது அவர் தான். சிஏஏன்னு காங்கிரஸ் இந்தியா முழுவதும் முன்னெடுக்கிறத தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறாரு. வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக ஆதவர்ஜனா மூலமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு. ஸோ காங்கிரஸ் பார்வையில் உள்ள ஆதரவு வளையத்தை இவர் தான் காட்டுறாரு. இப்போ எனக்கு கேரளாவிலே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லலைன்னா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் பல தொகுதிகளில் கன்சால்டேட் ஆகிருக்காது, காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கும் பிரிஞ்சு போயிருக்கோம். இவரோட அறிக்கையை வச்சு அதை காங்கிரஸுக்கு முழுமையாக எடுத்து திருவனந்தபுரம் போன்ற தொகுதியிலெல்லாம் காங்கிரஸ் வெற்றிக்கு அது காரணமாயிட்டுங்கிற ஒரு கருத்தும் சொல்கிறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் இவர் வந்து ப்ரோ ராகுல், ப்ரோ காங்கிரஸ், ஆன்டி மோடியாக தான் வரார். நீங்கள் பேசின ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னா, விஜய் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரோ அப்படின்னு தெரியுது சார். அதை தாண்டி கேரளாவுக்கும் போயிட்டுருக்காரோன்னு தோணுது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரா பலகீனமாக இருக்காராங்கிறதுல மோடி சான்ஸ் எடுக்க முடியாது. பலகீனமாக இருந்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டா மோடிக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை பலமாக இருந்து ராகுல் காந்திக்கு ஆதரவாக போயிடக்கூடாதுங்கிறதா மோடிக்கு எண்ணம். அந்த எண்ணத்தில் இருக்கனால தான் இன்றைக்கி 4வது முறையும் பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு பலரை ஏறி மிதித்து அரசியல் சாணிக்கத்தனத்திலையும் உழைப்பிலையும் உயர்ந்து மோடி சிறந்து விளங்குறாரு. அந்த மதிநுட்பத்தில் சிறந்து விளங்குறாரு. உங்களுக்கு அணில் மாதிரி உதவணும்னு விஜய் சொன்னதுமே தலைவா படத்தை ஜெயலலிதா அடித்து தள்ளிட்டாங்க. நீ ஒன்றும் ஃபோர்ஸ் இல்லைன்னு அடித்து காட்டிட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா மரணம் அடைகிறது வரை விஜய் வந்து அரசியலே பேசலை. சரிதானா? ஜெயலலிதா 6 விழுக்காடு ஓட்டு அதிகம் பெற்றாங்க. 39க்கு 37 சீட்டு வெற்றி பெற்றாங்க. அப்புறம் விஜய் அரசியலே பேசலை. அப்போ ஜெயலலிதாவுக்கு கணக்கு என்ன? ஒரு வேளையில் நம்ம இதை ஒத்துக்கிட்டோம்னா இவர் இதிலே வளருவார். வளர்ந்து நாம் பலகீனமாகும் போது நமக்கு எதிராக கொடி பிடிச்சிருவார். அப்போ ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். ஜெயலலிதா மட்டும் அலர்ட்டாக இருந்து விஜய் அடிக்கலாம். மோடி மட்டும் சட்டப்படி சில நியாயங்கள் நடத்த சொன்னால் பயப்படுறாரு என்று சொல்கிறது எப்படி இதாகும்? அப்போ ஜெயலலிதா பயப்பட்டாங்கன்னா மோடியும் பயப்படுறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. இல்லை, தொடர்ந்து வந்து விஜய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். அவரை பார்த்து மோடி பயந்து தான் இவ்வளோ வேலைகளையும் பண்ணுறாருன்றது வந்து நீங்கள் பேசுகிற ஒரு சில வார்த்தைகள்லேருந்து எனக்கு தெரியுது. ஸோ இப்போது இந்த களத்தில் இப்போ முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க 4 முனை போட்டி அப்படின்னு. இப்போ வந்து தொடர்ந்து எல்லாருமே நம்பக்கூடிய விஷயம் என்னென்னா, இருமுனை போட்டி தான் தமிழகத்தில் இருக்குது. அது திமுக தாவேக்காவுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற கட்சிகள் வந்து களத்திலே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆசைக்கு சொல்லிக்கிடலாம், அற்பத்தனமாக சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் தான் உச்சம், நான் தான் அற்பத்தனமாக அற்பர்கள் சந்தோஷப்படுறாங்கல்ல, அப்படி சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அதிமுகவோ சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியோ பலமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நாம் தமிழர் கட்சி களத்துக்குள்ளே நிற்கக்கூடிய கட்சி. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு கோழை நாயினி விஜய் தான் சீமான் சொல்கிறார். விக்கிரவாண்டி களத்திலையும் ஈரோடு களத்திலையும் நிற்காத விஜய் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்கிறார். இல்லை, விஜய் போகிற இடத்துக்கெல்லாமே வரக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும், அந்த மக்களுடைய வரவேற்பாக இருக்கட்டும், நம்ம அதை வந்து மறுக்க முடியாதுல்ல சார்? கண்டிப்பாக கூட்டம் வருது, அதில் யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை. 41 பேர் கூட்டத்தை ஒரு இடத்துல கூட்டி சேர்த்ததுனால இறந்தே போயிருக்கிறாங்க. பட் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னா கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இல்லை, அது திமுகவோட கவனக்குறைவு, சரியான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு கொடுக்காத விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் கோழை நாய்கள் களத்தை விட்டு போயிட்டாங்கிறத விஜய் பயில் சொல்ல முடியாமல் திணறி போய் நிற்கிறாரு. அது நிற்காதது ஒரு கோழைத்தனங்கிறது என்னோட கருத்து. ஓகே சார், இப்போது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது. ஏன்னா வந்து தொடர்ந்து வந்து தாவேக்கா வந்ததுக்கு அப்புறமா வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா அது அதிமுகவை தான் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன ஆதாரம்? சரி, இப்போ நீங்கள் மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து செங்கோட்டையனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து வெளியில் போயிருக்காங்க. தொடர்ந்து வைத்தியலிங்கம் ஏற்கனவே ஓபிஎஸ் கூட போனவர். ஆமாம். அப்போ ஏற்கனவே அவர் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே
போயிட்டாங்க. எடப்பாடிக்கு எதிராக போயிட்டார். மனோஜ் பாண்டியனும் அப்படித்தான். செங்கோட்டையே நீக்கப்பட்டவர் திமுகவுக்கு போகாமல் எங்கே போயிருக்கிறாரு. அப்போது நீங்கள் விஎஸ் பாபுன்னு ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர் சென்னையில் போயிருக்கிறாருல்ல, அது வேணால் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு விஷயத்த சொன்னால் அதுக்கு ஆதாரம் இருக்கணும், தரவுகள் இருக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு பிராண்டிங் மாஸ்டர்ஸ் பரப்புறதை பலரும் பரப்புறதே இங்கே வாடிக்கை ஆகிட்டு, அது நியாயம் இல்லை. நீங்கள் யார் ஜேசிடி பிரபாகரன், அவரும் ஏற்கனவே எடப்பாடிகிட்ட இருந்து போனவர் தான். சரி, இப்போ எடப்பாடி கட்சிக்கு வந்து 10,000 பேர் மனு தாக்கியிருக்காங்க, 15 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. விஜய் பனையூரில் போய் எத்தனை பேர் வேட்புமனு கேட்டு நாமினேஷன் கொடுத்துருக்காங்க? நான் கேட்குறேன், யாராவது கொடுத்துருக்காங்களா? அப்போ உங்கள்கிட்ட கேண்டிடேட் இல்லாமல் மக்களை ஏமாத்துறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுங்கங்கிறீங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பிராண்டிங் மார்க்கெட்டிங் நடக்கே தவிர கள அரசியலில் விஜய் வீக்காக இருக்கார். இப்போ நீங்கள் களத்தில் நிற்கட்டு கேண்டிடேட் போட்டுட்டு எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லிட்டு யார் அதை இல்லைன்னு சொல்ல போகிறான்? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லிவிட்டு அது யாரும் அதை மறுக்க முடியாது. நீங்கள் தேர்தல் ஆணையம் சொல்லாமலே நீங்கள் அப்படி இப்படி களமே அமையலை, கருத்து கணிப்பு எப்படி வர முடியும்? நீங்கள் கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டீங்கன்னு உங்களை நான் குற்றம் சாட்டுறேன். கேண்டிடேட்டே போட முடியாதவனுக்கு எப்படி ஓட்டு வரும்? ஆன்லைனில் தான் ஓட்டு போடணும். இந்த கேண்டிடேட்டே விஜய் கிட்ட இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதுதான் அவர் பிறந்த நாள் 234 தொகுதியில் நடந்ததாக சொல்கிறாங்க. 35 தொகுதிக்கு மேலே நடக்கலை. நான் ஆதாரம் கேட்குறேன், தர முடியலை. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் 3ஆவதுன்னாங்க, அதுக்கும் ஆதாரம் கேட்குறேன், தர முடியல. கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாங்க, சவுக்கு சங்கர் ஓடிட்டார், அதன் மாதேஷ் ஓடிட்டார், ஆதாரம் கிடையாது.